வணக்கம் நண்பர்களே. லட்சக்கணக்கில் செலவாகக்கூடிய டயாலிசிஸ், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை என தவிக்கக்கூடிய பல குடும்பங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் நம் வீட்டு சமையல் அறையில் வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பச்சை தங்கம் நம் சிறுநீரகத்தினுடைய ஆயுளை கூட்ட உதவும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அது என்ன பொருள்? அதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும்? அறிவியல் என்ன சொல்கிறது? வாருங்கள், அதை விரிவாக நாம் பார்க்கலாம். நாம் நமது இதயம் துடிப்பதை உணர்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டும் சிறுநீரகங்களின் உழைப்பை நாம் கவனிப்பதே இல்லை. இவை வெறும் வடிகட்டிகள் மட்டுமல்ல, இரத்த அழுத்தம், எலும்பு உறுதி மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி என அனைத்தையும் கவனிக்கக்கூடிய இன்ஜினியர்கள். கால்களில் வீக்கம், அதிக சோர்வு, சிறுநீர் நிறமாற்றம் போன்ற அறிகுறிகள் தெரிந்தால் உங்கள் சிறுநீரகம் உதவி கோருகிறது என்று அர்த்தம். சிறுநீரகங்கள் வெறும் கழிவுகளை மட்டும் வெளியேற்றுவதில்லை, நம்முடைய இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இரத்த சிவப்பணுக்கள் உருவாக தேவையான ஹார்மோன்களை தூண்டுகிறது. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் டி-ஐ செயல்படுத்துகிறது. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் தாது உப்புகளின் அளவை மிக துல்லியமாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது சிறுநீரகங்கள் தான். ஆனால் சிறுநீரகங்களுக்கு எப்போது ஆபத்து ஏற்படுகிறது? இதை நாம் எப்போதுமே உணர்வதில்லை. பொதுவாக உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கட்டுப்பாட்டில் இல்லாத உடல் பருமன், புகைப்பிடித்தல் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் தொடரும் பொழுது சிறுநீரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க தொடங்குகின்றன. அதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் மிகவும் சாதாரணமாகத்தான் இருக்கிறது. கால்களில் லேசான வீக்கம் காணப்படும், காரணம் இல்லாத சோர்வு ஏற்படும், பசியின்மை இருக்கும், சிறுநீர் போகும் அளவில் அல்லது நிறத்தில் மாறுதல் ஏற்படும், சருமத்தில் அரிப்பு போன்ற அறிகுறிகள் வரும். இவையெல்லாம் சிறுநீரகம் தான் பாதிக்கப்பட்டிருப்பதை மறைமுகமாக உங்களுக்கு உணர்த்துகிறது. அப்போது நாம் உடனடியாக உஷாராக வேண்டும். இந்த அறிகுறிகளை அலட்சியம் செய்வதுதான் பின்னாளில் பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது. கொத்தமல்லி இது பல ஆண்டுகளாக ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தக்கூடியது. இது செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது, உடல் நலனுக்கான பல பண்புகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நாம் சமையல் அறையில் இதை வெறும் வாசனைக்காக சாம்பாரில் போடக்கூடிய ஒரு பொருளாகத்தான் கருதுகிறோம். அறிவியல் ஆதாரங்கள் என்ன சொல்கின்றன? கொத்தமல்லியில் உள்ள பிளாவனாய்டுகள் மற்றும் பாலிஃபினல்கள் சிறுநீரக செல்களை சிதைக்காமல் காக்கின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட் கவசமாக இவை செயல்படுகின்றன. ஜேர்னல் ஆஃப் எத்தோ பார்மாகோலஜி என்ற இதழில் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. கொத்தமல்லிக்கு டையூரெட்டிக் தன்மை இருக்கிறது. அதாவது இது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற சோடியம் மற்றும் நீரை சிறுநீர் வழியாக வெளியேற்ற தூண்டுகிறது. இது சிறுநீரகத்தின் வேலை பளுவை வெகுவாக குறைக்கிறது. எலிகள் மீது நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் கொத்தமல்லி சாறு இரத்தத்தில் உள்ள கிரியேட்டின் மற்றும் யூரியா அளவை குறைக்க உதவி புரிவது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கொத்தமல்லி மனிதர்களுக்கு ஒரு துணை மருந்தாக அமையும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கொத்தமல்லி சாறு குடித்தால் முழுமையாக குணமாகிவிடும் என்றோ, பாதிக்கப்பட்ட சிறுநீரக செல்கள் மீண்டும் புதிதாக உருவாகிவிடும் என்றோ சொல்வதற்கு இதுவரை உறுதியான மனித ஆய்வுகள் கண்டறியப்படவில்லை. இதுவரை பிராணிகளிடம் மட்டும்தான் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் கொத்தமல்லியை பற்றி கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டவையாகவும் இருப்பதை உணர முடியும். அதனால் கொத்தமல்லியை நாம் வருமுன் காப்போம் என்ற ரீதியில் நம் உடலை பாதுகாக்கும் ஆரோக்கியமான பானமாகத்தான் கருத வேண்டும். நன்றாக சுத்தம் செய்த ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 200 மில்லி தண்ணீரை ஒரு டம்ளரில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் ஒரு சில துளிகள் எலுமிச்சை சாறு இந்த பானத்தில் சேர்க்கலாம். ஆனால் இனிப்புக்காக தேனோ அல்லது சர்க்கரையோ சேர்க்கக்கூடாது. இதனுடைய செய்முறை மிகவும் எளிது. முதலில் கொத்தமல்லி இலைகளை அதன் தண்டுகளுடன் சேர்த்து வேகமாக தண்ணீர் வரக்கூடிய குழாயில் நன்றாக அலச வேண்டும். அதில் மண், தூசு எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அலசிய இலைகளை ஒரு மிக்சி ஜாரில் போட வேண்டும். கூடவே ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்ற வேண்டும். இப்போது இதை நன்றாக மிக நைஸாக அரைத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் நல்ல பச்சை நிறமாக மாறும் வரை இந்த அரவை இருக்க வேண்டும். அரைத்த இந்த ஜூஸை ஒரு சுத்தமான துணி அல்லது ஃபில்டர் மூலம் வடிகட்ட வேண்டும். கடைசியாக சுவைக்காக ஒரு சில துளிகள் எலுமிச்சை சாறை சேர்க்கலாம். இப்போது சிறுநீரகத்தை காக்கும் புத்துணர்வு பானம் தயார். இப்படி தயாரிக்கப்பட்ட பானத்தை உடனடியாக குடித்துவிட வேண்டும். பெருமளவில் தயாரித்து ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவது நல்லதல்ல. எப்போது, எப்படி, எவ்வளவு குடிக்கலாம் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். இந்த ஜூஸை எப்போது
எப்போது குடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் விதிகள் எதுவும் கிடையாது. பலரும் இதை காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் குடிப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த முறையையும் நாம் பின்பற்றலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு வசதியான நேரத்தில் இதை தயாரித்து குடிக்கலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் இந்த சாற்றை தயாரித்து குடிப்பது போதுமானது. ஒரு வாரம் குடித்துவிட்டு மற்றொரு வாரம் இடைவெளி விடுவது சிறந்தது. காரணம், எந்த உணவையும் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு எதிராக மாறிவிடும். இந்த சாற்றை குடித்ததும் உங்களுடைய உடல் புத்துணர்ச்சி பெறுகிறதா, சிறுநீர் வெளியேற்றம் சீராக இருக்கிறதா என்பதையும் உற்று பாருங்கள். கொத்தமல்லி சிறுநீரக செயல்பாடுகளுக்கு உதவுவதோடு வேறு சில நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுகிறது. செரிமானத்தை எளிதாக்குகிறது, வயிறு உப்பசத்தை குறைக்கிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும ஆரோக்கியத்திற்கு மறைமுகமாக உதவுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனுடைய டையூரிட்டிக் பண்பு காரணமாக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க ஒரு துணை பானமாக உதவுகிறது. அதே நேரத்தில் இரத்த அழுத்த மருந்துகளுக்கு மாற்றாக இதை கருதக்கூடாது. ஒரு சில பிராணிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் கொத்தமல்லி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவுவது தெரிய வந்திருக்கிறது. இப்போது இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான பகுதி அடுத்து வரும் சில நிமிடங்களில் அடங்கியிருக்கிறது. இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் அனைத்தும் பொதுவான விழிப்புணர்வு மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். இது ஒருபோதும் தகுதி வாய்ந்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு மாற்றானது அல்ல. உங்கள் உடல்நலம் குறித்து எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பும் ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது கட்டாயம். கொத்தமல்லி பானம் யார் சாப்பிடக்கூடாது? உங்களுக்கு ஏற்கனவே நாள்பட்ட சிறுநீரக நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருந்தாலோ அல்லது நீங்கள் டயாலிசிஸ் சிகிச்சையில் இருந்தாலோ இந்த கொத்தமல்லி சாற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய சிறுநீரக மருத்துவரிடம் கேட்காமல் இந்த கொத்தமல்லி பானத்தை சாப்பிடக்கூடாது. காரணம், கொத்தமல்லியில் பொட்டாசியம் சத்து உள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்களால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியத்தை எளிதில் வெளியேற்ற முடியாது. இது ஹைப்பர்கேலிமியா என்ற அபாயகரமான நிலைக்கு தள்ளிவிடும். இதனால் இதய துடிப்பில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். அதனால் சிறுநீரக நோயாளிகள் மிகுந்த எச்சரிக்கை கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் எந்த ஒரு மூலிகை பானத்தையும் முயற்சிக்கும் முன் உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் கேட்பது அவசியம். சிலருக்கு கொத்தமல்லி ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு கொத்தமல்லி பானத்தை மட்டுமே தீர்வாக நாம் கருதக்கூடாது. நம்முடைய ஆரோக்கியமான சிறுநீரகத்திற்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், உப்பை குறைக்க வேண்டும், இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், தேவையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இவையெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் அவசியமானது. நாம் சரியான அளவு தண்ணீர் குடிப்பதையே மறந்து விடுகிறோம். நீங்கள் ஒரு நாளைக்கு தோராயமாக எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டக்கூடிய உங்களுடைய சக நண்பர்களுக்கு, குடும்பத்தினருக்கு பகிருங்கள். இது போன்ற அறிவியல் பூர்வமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.